ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு sarathytechtamil official சேனல். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லா யூடியூபரும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட். ஸோ காப்பிரைட்னா என்ன, அந்த காப்பிரைட் வந்து எப்படி யூஸ் ஆகுது, காப்பிரைட் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறது, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காப்பிரைட்டட் கண்டென்ட்டை வந்து உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ப்ராப்பராக காப்பிரைட் வராமல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் அண்ட் ஆடியோஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வீடியோவில் நம்ம அப் டு எண்டு மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வீடியோவை எண்டு மட்டும் கம்ப்ளீட்டாக பாருங்கள், எந்த பார்ட்டும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்க நம்பருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சாரதி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் கண்டிப்பாக அந்த எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு காப்பிரைட்னா என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு காப்பிரைட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய வீடியோவை என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என்னோடய வீடியோவை அப்படியே வந்து உங்கள் சேனலில் வந்து போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து காப்பிரைட். இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது இதுதான். நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி போடும்பொழுது அது வந்து என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரூல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டானது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டெர்மினேட் ஆயிரும், அதாவது உங்கள் சேனல் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ காப்பிரைட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து யூடியூபே ஒரு அல்காரிதமே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பொறுத்த வரைக்கும் காப்பிரைட்டில் ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோலேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா காப்பிரைட்டுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே வந்து வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனலுக்கு வந்து காப்பிரைட் வந்திருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது காப்பிரைட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காப்பிரைட் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு எந்த விதமான ஒரு அஃபெக்ட்டும் வந்து வராதுங்க. நீங்கள் வந்து செகண்ட் காப்பிரைட் மாதிரி வந்து ரீச் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் செகண்ட் காப்பிரைட் வருது அப்படின்னா உங்கள் சேனலில் வந்து என்னென்ன ஒரு ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்கள் வந்து 1 வீக் பார்த்தீங்கன்னா புது வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது, ஸ்ட்ரீமிங் வந்து போட முடியாது. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் வந்து ஆகாமல் போயிடும். இன்னொரு அதை விட முக்கியமான ப்ராப்ளம், உங்களுடைய யூடியூப் சேனல்லே மொத்தமாக நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் மானிட்டைஸ் ஆகாத அந்த சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்படும். அது வந்து கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் நடக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு அப்லோட் பண்ணுற வீடியோ காப்பிரைட் கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது சப்போஸ் நீங்கள் வந்து காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு அட்ரிபியூஷன் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அல்லது உங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சேனல் பற்றின அந்த வீடியோ பற்றின லிங்க்கையோ பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காப்பிரைட் வராது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சினிமா டயலாக்ஸையோ ஒரு மூவி சீன்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சீரியல் பற்றின ஒரு எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அப்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி காப்பிரைட் சைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் காப்பிரைட். நீங்கள் வந்து 2 காப்பிரைட் வந்து ரீச் பண்ணிட்டு தேர்ட் காப்பிரைட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க, அதாவது டெலீட் பண்ணிடுவாங்க யூடியூப்லேருந்தே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தேர்ட் காப்பிரைட் வந்ததையுமே அன்னையிலேருந்து 7 நாள் வந்து உங்களுக்கு டைம் பீரியட் கொடுப்பாங்க. அந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் சப்போஸ் உங்களுடைய காப்பிரைட்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணலாம். அதாவது அந்த ஓனருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லலாம், நாங்கள் வந்து காப்பிரைட் உங்களுக்கு கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு டிஸ்பியூட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த காப்பிரைட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த சேனலே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணலாம். அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்து அந்த மாதிரி காப்பிரைட் கிளைமை வந்து ரிட்டர்னுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேல்யூக்கு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு அது சப்போஸ் அந்த நாள் முடியிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணிடுவாங்க அந்த வீடியோவை. சப்போஸ் அந்த வீடியோ வந்து ரிவ்யூ ஆகியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இதோட தேர்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம காப்பிரைட்னா என்ன, அது நான் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க அதை பார்க்கலாம். ஒரு காப்பிரைட் வந்து இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பிரைட் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணி காப்பிரைட் வர்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் இருக்கலாம்.
அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து Googleல போயிட்டு நார்மலா ஒரு இமேஜ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் சில இமேஜஸ் வந்து காப்பிரைட் குடுக்க சான்சஸ் இருக்கு. அத வந்து நம்மளால கரெக்ட்டா வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கிற சமயத்தில நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து Googleல போயிட்டு ஒரு இமேஜஸ் வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து ஹியூமன் இமேஜஸ் அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா, நெறைய வந்து இமேஜஸ் வரும். அந்த Googleலயே பார்த்தீங்கன்னா, நெறைய டேப்ஸ் வந்து மேல கேட்டகரிஸ் குடுத்துருப்பாங்க. வெப் ஆல் குடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இமேஜஸ், வீடியோஸ் அப்படின்னு மேல கேட்டகரி குடுத்துருப்பாங்க இல்லையா? அதில இமேஜஸ் வந்து போய்க்கோங்க. இமேஜஸ்ல போயிட்டு கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா, டூல்ஸ் அப்படின்ட்டு வந்து குடுத்துருப்பாங்க. அந்த டூல்ஸ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமான லைசென்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. காமன் லைசென்ஸ் குடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து கமர்ஷியல் லைசென்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த காமன் லைசென்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுமே வர்ற எந்த பிக்னாலும் வந்து நீங்க ஃப்ரீயா உங்களுடைய YouTube வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த விதமான காப்பிரைட்டும் வராது. அந்த கமர்ஷியல்னு இருக்கும் 2வது ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெய்ட் வெப்சைட்லாம் இருக்கும் இல்லையா? இமேஜஸ்க்காகவே ஸ்டாக் இமேஜஸ் வந்து செல் பண்ணுவாங்க. அந்த மாரி வெப்சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல வந்து வரும். இந்த மாரி அந்த இமேஜஸ்லாம் நீங்க யூஸ் பண்றப்ப உங்களுக்கு காப்பிரைட் வர நெறையவே வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நீங்க அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி, அதில இருக்க இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப் வந்து ரொம்பவே வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டானது. ஸோ வாங்க அடுத்த டிப் பத்தி பார்க்கலாம். இந்த டிப் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க YouTube சேனலுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் காப்பிரைட் வர்றது அந்த YouTube சேனல் யூஸ் பண்ற பேக்கிரவுண்ட் மியூசிக். ஸோ பேக்கிரவுண்ட் மியூசிக்க பொறுத்தளவுக்கும் YouTubeயே பார்த்தீங்கன்னா, அவங்களே ஓன் லைப்ரரியே வந்து வச்சிருக்காங்க. ஆமாங்க, YouTubeல ஓன் லைப்ரரியே இருக்கு பேக்கிரவுண்ட் மியூசிக்காக மட்டும். ஸோ அதில இருக்கிற எந்த விதமான மியூசிக்கையும் வந்து நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்றதுனால எந்த விதமான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ, மானிடைஸ் ப்ராப்ளமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. நீங்க வந்து அது ஃப்ரீ டூ யூஸ் தான் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா சாங்குமே நீங்க வந்து YouTubeல தேடி ஒரு சாங்க எடுத்து உங்க வீடியோல வந்து யூஸ் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்குறத விட அதுவே வந்து பெட்டர் டூல் தான். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது, அந்த YouTube லைப்ரரி எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் Googleல போயிட்டு YouTube மியூசிக் லைப்ரரி அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய ரிசல்ட்ஸ் வரும். அத ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதையுமே உங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோஸ்குள்ள போயிட்டு, அதிலேயே ஒரு தனியா டேப் குடுத்துருப்பாங்க. YouTube மியூசிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. அதில போயிட்டு நெறைய விதமான மியூசிக் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இத பத்தி உங்களுக்கு டெடிகேட்டட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, கார்ட்ஸ்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் குடுத்துருக்கேன். எண்ட் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சுட்டு அத போய் பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாரி பேக்கிரவுண்ட் மியூசிக்க வந்து யூஸ் பண்றது. ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து போலாம். ஸோ இப்போ நான் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்றது எத மீன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு காப்பிரைட்டட் கன்டென்ட் இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம வீடியோல வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு காப்பிரைட்டட் கன்டென்ட்ட ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக வந்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் தரக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு YouTubeல ஒரு ரூலே இருக்குங்க. இது வந்து ஃபேர் யூஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரியே. இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ என்னோட வீடியோஸ் இருக்கு அப்படின்னா, என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, உங்க சேனல்ல வந்து யூஸ் பண்றதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா காப்பிரைட் வராது. அதில என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட வீடியோவ பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாரியே. சப்போஸ் நீங்க என்னோட வீடியோ வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ரி குடுத்துருக்கலாம். ஸோ அந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து சொல்லி நீங்க அந்த வீடியோவா போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு காப்பிரைட் குடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், அதில அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோல இந்த வீடியோல நான் ஏதோ ஒரு மிஸ்டேக்கா ஒரு வேர்ட்ஸோ அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டேக்கான ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன பத்தி கரெக்ட்டான விஷயங்கள வந்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோவுல நான் சொல்லியிருக்க விஷயத்த பத்தி காமெடியா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம். அத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்றது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி பண்றப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து குடுக்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்கக்கூடாது. ஸோ அது மாரியும் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா, நீங்க வந்து அந்த காப்பிரைட் குடுத்த அந்த ஓனர் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லலாம், எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். அப்படி பண்றது மூலியமா உங்களுடைய காப்பிரைட்ட பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் பர்ப்பஸ். ஸோ நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் சேனல் வச்சிருக்கீங்க. அதில ஒரு எஜுகேஷன் சம்மந்தமா அந்த ஒரு ஃபுட்டேஜ பார்த்தீங்கன்னா, நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பர்மிஷனும் அந்த ஓனர் கிட்டயே வாங்காம நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க சேனல வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றது மூலியமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான காப்பிரைட்டும் தரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, YouTube வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க டிஸ்ப்ளேல வந்து ஷோ பண்றேன். ஸோ இதன் மூலியமா நீங்க வந்து ஒரு காப்பிரைட்டட் ஓன்டு கன்டென்ட்ட பார்த்தீங்கன்னா, உங்க சேனல்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வாங்க அடுத்த ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காப்பிரைட்டட் கன்டென்ட்ட எப்படி நம்ம YouTube வீடியோல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம காப்பிரைட்டட் மியூசிக்க எப்படி நம்ம YouTube சேனல்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, YouTube கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு பாலிசிய வந்து யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்றேன். அந்த வீடியோக்கான பேக்கிரவுண்ட் மியூசிக்கோ அல்லது அந்த வீடியோல யூஸ் பண்ற மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய YouTube சேனல், அதாவது மியூசிக் மட்டுமே அப்லோட் பண்ற ஒரு பெரிய கம்பெனி YouTube சேனல் வந்து வச்சுக்குவோமே.
அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் வச்சிருக்க ஒரு மியூசிக்கை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காப்பிரைட் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அது சேனலை வந்து அஃபெக்ட் பண்ணாது, மானிட்டைசேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் நான் அதை வந்து ரெவென்யூ பண்ணுறேன் ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, எனக்கு கிடைக்கிற ஒரு ரெவென்யூ, அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வராமல் டேரெக்டாக அந்த மியூசிக்கோட ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும். ஆமாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டார்டர் சேனல்லாம் மேக் பண்றீங்க அப்படின்னா, அதில வந்து ஒரு மியூசிக் போடுறீங்க அப்படின்னா, அந்த மியூசிக் பார்த்தீங்க காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அந்த வீடியோ எடுக்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த வீடியோலேருந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ரெவென்யூவாக அவங்களுக்கு வந்து குடுக்க போறாங்களோ, அத பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க. இதுதாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ். மியூசிக் வந்து யூஸ் பண்ற அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் சில சேனல்ஸ் வந்து இருக்கு. பெரிய பெரிய மியூசிக் சேனல்ஸே வந்திருக்காங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரியே ஒரு லைசென்ஸ் அவங்க சேனல்லே வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப நெறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேமிங் மியூசிக் வீடியோஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணீங்கன்னா, அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வீடியோவோட டைட்டில், அந்த வீடியோவோட லிங்க், அந்த சேனல் பத்தின டிஸ்கிரிப்ஷன், அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு லைசென்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிருங்கன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் அட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரிபியூஷன் வந்து பண்றது. அதாவது ஒரு சின்ன ஷவுட் அவுட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க சேனல பத்தி, அந்த மியூசிக்க பத்தி குடுக்குறது. இந்த மாரி பண்றது மூலியமா காப்பிரைட் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். இந்த மாரி பண்றது மூலியமா உங்களுக்கு காப்பிரைட் வராது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாரி எதுவுமே எனக்கு வேணாம் ப்ரோ. நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்து தான் வைக்க போறேன். மெயின் மியூசிக்கா அந்த சவுண்ட் வந்து இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில நான் முன்னாடியே சொன்ன மாரி யூடியூப் லைப்ரரி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் எண்ட் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். அத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய வீடியோல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃபைனலா வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல காப்பிரைட்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்றது? ஓவராலா எல்லாமே வந்து சொல்லியாச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து நீங்க யூஸ் பண்ற வீடியோல இத ப்ராப்பரா கரெக்ட்டா வந்து பண்ணுங்க. சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க. நான் அது எல்லாருக்குமே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இத மீறியும் நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் விட்டுருந்தேன் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நான் கட்டாயம் பார்த்தீங்கன்னா, அத பின் பண்றேன். பின் பண்ணி வைக்கிறேன். மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் யூடியூப் சேனல பத்தி, யூடியூப் கிரியேட்டர்ஸ் பத்தி நான் போட போறேன். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய அதர் சேனல்ஸும் இருக்கு. எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் பத்தின வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேக்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்க சேனலும் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கும் வரை நான் உங்கள் சாரதி. இது உங்கள் சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல்.